ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை மோட் மொபைல் அப்ளிகேஷன். அதாவது பைமோட்டுங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட். இதில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் மொபைல் மூலயமா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க ரெக்வயர்ட் லொக்கேஷனுக்கே வந்துடும். பைமோட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ எல்லாருமே பைமோட்டோ ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா டீம் பற்றி பார்க்கலாம். இந்தியா அவங்களோட ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைம் ஹோமில் ஒயிட் வாஷ் ஆகியிருக்கிறாங்க அவங்க ஆப்போனண்ட்டுக்கிட்ட. ஸோ இந்தியா இந்த டெஸ்ட் சீரிஸ் வரக்கு முன்னாடியே ஒரு பின்னடைவில் தான் வந்திருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தா ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறக்கு அவங்க தான் இப்போ ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் நல்லா டஃப்பாக போகும். டஃப்பாக போகிறது இல்லாமல் எந்த டீம் இந்த அடுத்த வருஷம் நடக்க போகிற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறாங்கன்னு இந்த சீரீஸ் வச்சு தான் டிசைட் ஆக போகுது ஒரு டீம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பேர்த்தில் ஆரம்பித்தது. பேர்த்தில் ரோஹித் சர்மா இல்லாமல் ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன்சியோட ஃபஸ்ட் மேட்ச் தொடங்குச்சு. ஃபஸ்ட்டு இந்தியன் கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தார். ஃபஸ்ட்டு சீரீஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸே நம்ம பேட்டிங் ஆடினோம். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ப்ரெஷராக தான் இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் ஸ்டார்டிங்கில் அவுட் ஆனார். இந்தியா டீம் பொறுத்தளவுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் ராகுல் ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அவருக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டும் நித்தீஷ் ரெட்டி, மொத்தமாக ராகுல், நித்தீஷ் ரெட்டி, பந்த் 3 பேர் தான் இந்தியாவுக்கு ஓரளவுக்கு ஆடி கொடுத்தாங்க. மீதி யாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ரொம்பவுமே ஒரு புவரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும். ஸோ இந்தியா 150க்கு ஆல் அவுட் ஆனாங்க. இதில் பேட் கமின்ஸ், அப்புறம் ஹேசல்வுட்டு, மிச்சல் ஸ்டார்க், மிச்சல் மார்ஷ் இவங்க 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இந்தியாவை ஈஸியாக விக்கெட் எடுத்தாங்க. அவங்களோட ஆல்ரவுண்டர் மிட்டில் மார்ஷை சேர்த்து மொத்தமாக அவங்க ஆல் அவுட் பண்ணாங்க. அதில் ஜாஸ் ஹேசல்வுட் மட்டும் 4 விக்கெட் எடுத்தாங்க. மீதி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 விக்கெட்கள் எடுத்தாங்க. இந்தியா ஒரு கம்மியான ஸ்கோரான 150க்கே ஆல் அவுட் ஆனாங்க. எல்லாரோட பர்ஃபெக்ட் வியூலேருந்து பார்க்குறப்ப ஆஸ்திரேலியா இந்த சீரீஸை கன்ஃபார்ம் ஜெயிக்க போகிறாங்க, இந்தியாவோட புவர் பேட்டிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப இந்தியாவோட கேப்டன் பவுலிங்கில் முன்னாடி நின்று வழிநடத்தினார் சூப்பராக. ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரான 150க்கே கம்மியாக ஆஸ்திரேலியாவோட பேட்டர்ஸை விக்கெட் எடுக்குங்கிற ஒரு ப்ரெஷரில் இந்தியன் பவுலர்ஸ் வராங்க. ஆனால் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு 5 4 எடுக்கிறாரு இந்த மேட்ச்சில். அப்புறம் ராணா ஒரு 3 விக்கெட், சிராஜ் அப்புறம் அவர் சப்போர்ட் பண்ணி ஒரு 2 விக்கெட். ஸோ இந்தியன் பவுலர்ஸ் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணி ஆஸ்திரேலியாவில் 104க்கு ஆல் அவுட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டேவிலே 7 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அடுத்து செகண்ட் டே ஓப்பனிங்கில் ஸ்டார்க்கு ஹேசல்வுட்டும் ஒரு கிட்டத்தட்ட 15 to 20 ஓவர்ஸ் அவங்களே சர்வை பண்ணிடுவாங்க. அங்கே மட்டும் இந்தியன் பவுலர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்தியாவோட பவுலிங் அட்டாக் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராகவே இருந்துச்சு. 150க்கு கம்மியாக ஆஸ்திரேலியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்க்கு ஒரு 40 ரன்ஸ் அகேட்டாக தந்தது இந்தியாவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு டார்கெட்டை செட் பண்ணுறதுக்கு உதவியாகவே இருந்துச்சு. இந்தியா அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 46 ரன்னோட லீடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ராகுல் நல்லா விளையாடின மாதிரியே செகண்ட் இன்னிங்ஸு சூப்பராக ஆடி 70 ரன்ஸ் கிட்ட தனியாக சூப்பராக வெல் பர்ஃபார்ம் பண்ணார். போன இன்னிங்ஸ் டக் அவுட் ஆகி நம்ம ஜெய்ஸ்வால் இந்த தடவை 160 அடித்து எல்லாத்தோட பார்வையை அவர் தான் ஈர்த்தார். ஸோ இந்தியாவுக்கு இதுதான் ஆஸ்திரேலியாவில் ஓப்பனிங்கில் ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் 201 வரைக்கும் 2 பேருமே நின்னாங்க. ஜாஸ் ஹேசல்வுட் ராகுலை 70 சம்திங்கில் டிஸ்மிஸ் பண்ணுறப்ப ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் 201 இருந்துச்சு. ராகுல் விக்கெட் போனதுக்கப்புறம் இந்தியா லைட்டாக கொலாப்ஸ் ஆனாங்க. ஒரு 2-3 விக்கெட்ஸ் சடனாக விட்டாங்க. அதாவது ஆஃப்டர் படிக்கல் கொஞ்சம் நேரம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடினார். படிக்கல் அவுட் ஆனோடனே இந்தியா ஒரு 2-3 விக்கெட்ஸ் குயிக் செஷனில் விட்டாங்க. அடுத்து விராட் கோலியும் வாஷிங்டன் சுந்தரும் மறுபடியும் இந்தியாவோட இன்னிங்ஸை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணுறதுக்கு டீம் இந்தியாவை எடுத்துகிட்டு போனாங்க. அடுத்து வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆக நித்தீஷ் ரெட்டி அவர் அக்ரெசிவாக ஆடி 30-40 அடித்தார். அவர் அக்ரெசிவாக ஆடுறத
கோலியுமே அக்ரெசிவாக எடுத்துகிட்டு அவரோட 81st செஞ்சுரியை வந்து கம்ப்ளீட் பண்ணார். விராட் கோலிக்கு இது வந்து ஒரு 12 மந்த்ஸ் ஆர் 16 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் 10 அடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஓடிஐ வேர்ல்டு கப்பில் வந்து செமிஃபைனல் அடித்த செஞ்சுரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்தது வந்து இந்த வருஷம் கரெக்டாக 1 இயர் அண்ட் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் கோலியோட 80க்கும் 81st செஞ்சுரிக்கும் உள்ள இயர் கேப். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடித்து. பல நாளாக வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க அவங்க ஃபேன்ஸ், மெயினாக அதில் நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் அவரோட செஞ்சுரியோட இந்தியாவோட இன்னிங்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணப்படுது. ஆஸ்திரேலியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்க 534 ரன்ஸ் அடிக்கணும் ஒரு 190 ஓவர்ஸில் 2 டேஸ். அண்டு இன்றைக்கி வந்து இந்தியா கடைசி செஷனில் அவங்கள பேட்டிங் ஆட வச்சாங்க. எப்போவுமே கடைசி க்ளோசிங் ஹவரில் பேட்டிங் ஆட வைக்கிறது ஒரு ப்ரெஷரான டைம். சில நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்தவங்கன்னா டீம் பேக் ஃபுட்டில் போகும். அதே மாதிரியே கோலி செஞ்சுரி முடித்தோடனேயுமே டிக்ளேர் பண்ணாங்க இந்தியா. ஸோ பவுலிங்கில் வந்து ஃபஸ்ட் ஓவர்லேயே ஜஸ்பிரிட் பும்ரா மறுபடியும் அவரோட மேஜிக்கல் ஸ்பெல்லில் போட ஆரம்பித்தார். அவர் வந்து ஓப்பனரை வந்து விக்கெட் எடுக்கிறாரு 4th பாலே. அடுத்து லபுச்சைன் விக்கெட்டும் அவர் தான் எடுத்தார். சிராஜ் வந்து நைட் வாட்ச்மேனாக வந்தால் பேட் கமின்ஸே விக்கெட் எடுக்கிறாங்க. டே க்ளோசிங்கில் இந்தியா வந்து 3 விக்கெட் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இன்னும் 2 டேஸில் 7 விக்கெட் எடுத்தால் இந்தியா வந்து இந்த சீரீஸை ஒரு விக்ட்ரியோடு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லணும். ஒரு ஹோம் சீரீஸ் டிஃபீட் வந்து அதுவும் ஒயிட் வாஷ் ஆனதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காதப்ப இந்தியா வந்து அந்தளவுக்கு புவர் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அதுலேருந்து கம்பேக் பண்ணி ஃபஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ஒரு ஜெயிக்கிற பொசிஷனில் இருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ராகுலோட ஒரு பொசிஷன் தான் வந்து டவுட்டாக இருக்குது. ரோஹித் டீமுக்குள்ளே வந்தால் ராகுல் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடணும். ஸோ ராகுலோட பொசிஷன் மட்டும் இப்போதைக்கு டவுட்டாக இருக்குது. மற்றபடி டீம் இந்தியா வந்து இந்த சீரீஸை நல்லாவே தொடங்கியிருக்காங்க. இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. அடுத்த வர 4 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயித்தாங்கன்னா அடுத்த வருஷம் நடக்கிற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா குவாலிஃபை ஆவாங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இந்தியாவோட மேட்சஸும் மேட்ச் ரிவ்யூஸும் பார்க்குறக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது அப்டேட்ஸ் தெரியும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மேட்ச் ரிவ்யூவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தம்பி பச்சை சட்டை. நன்றி, வணக்கம்.